தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் கடந்து வரும்படியாய், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், இன்னும் அதிகமான வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த நல்ல நாளை நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனையை நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த ஆராதனை நம்ம ஆரம்பிப்போம். யாவரும் கண்களை மூடி அன்பின் பிதாவை நோக்கி நாம் பார்த்து ஜெபித்து இந்த ஆராதனைக்காக ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை தந்தீரே, உம்முடைய பாதத்தில் சற்று நேரம் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உமக்கு நன்றி செலுத்த, இன்னும் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு தந்த இந்த நல்ல தயவுக்காக கொடி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தால் நீ நிரப்பும்படியாய் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த அற்புதமான ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய ஈசை பாடல் புத்தகத்தில் 275வது பாடல், நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. பாடல் புத்தகத்தில் 275வது பாடல், நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, வல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இந்த ஆராதனைக்கு ஆதாரமாய் நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதத்தை நாம் இருந்த வண்ணமாய் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 24வது அதிகாரத்தை நாம் இருந்த வண்ணமாய் நாம் இருந்த இடங்களில் நாம் வாசிப்போம். 24வது சங்கீதம், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்பதே. ஆமேன். நம்முடைய கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவிலே. ஆமேன், ஆமேன். இந்த அற்புதமான வேளையில் சற்று நேரம் ஆண்டவரை நம்மை சோத்தரித்து ஆண்டவரை துதித்து அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்தின் இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆராதனையை ஆண்டவர் காண கிருபைக்காகவே நம் ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டும். சாதாரணமான ஒரு ஜூன் மாதம் என்பாலே நமக்கு அநேக தேவைகள், அநேக பாரங்கள், அநேக பிரச்சனைகள். இந்த அசாதாரணமான இந்த சூழ்நிலையில் இன்னும் அநேகர் பலவிதமான துன்பத்தோட, பாரத்தோட, கஷ்டங்களோட, நெருக்கடியோடு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும்படியாக இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ கடன் பாரங்கள் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், குடும்ப காரியங்களை பார்க்க வேண்டும், என்னுடைய ஊழியங்களை பார்க்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் நம்ம நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு பாரம் இருக்கிறதே, இவ்வளவு தேவை இருக்கிறது என்று கூட சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் எதை குறித்து நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறாரு, நான் இதோ நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண்முன்னே இருக்கிறது. உள்ளங்கைகளில் ஆண்டவர் நம்ம வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். என்ன அழகாக சொல்கிறார், உன்னை நான் உபத்திரவத்தின் குகையை நான் தெரிந்து கொண்டேன். உபத்திரவங்கள் நமக்கு உண்டு இந்த உலகத்தில். உபத்திரவங்களை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம் ஆண்டவர். உபத்திரமே வராது, துன்பமே வராது, சோதனையே வராது என்று வேதத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. உபத்திரவங்கள் எல்லா பரிசுத்தவான்களும் அந்த உபத்திரவத்தின் குகையில் தான் கடந்து போயிருக்கிறாங்க. பிரச்சனைகள் மத்தியில் தான், பாடுகள் மத்தியில் தான் அவர்கள் ஆண்டவரை ஆராதிச்சாங்க, துதிச்சாங்க. ஆகவே ஆண்டவர் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை தத்தளிப்பில் இருக்கிறேன், சஞ்சலத்தில் இருக்கிறேன், சோகத்தில் இருக்கிறேன், பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கான வார்த்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். உள்ளங்கைகளிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அதில் ப்ளூரலில் எழுதப்பட்டிருக்கு. உள்ளங்கையில் அப்படின்னா ஒரு கையில் மாத்திரம் இல்லை. என்ன அழகான ஆண்டவர்! 2 கைகளிலும் ஆண்டவர் உங்களை என்னையும் வரைந்து வைத்திருக்கிறார். 2 கைகளிலும் நீங்கள் நானும் பதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரச்சனைகள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், வாதை வரலாம். சோர்ந்து போகாதீங்க. எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் கலங்காதே, திகையாதே. அதற்கு தான் ஆண்டவர் அழகான வாக்குத்தத்தங்களால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா ராஜா சொல்கிறான், மரணம் வந்துவிடுமோ என்ற கவலை, பாரம், பயம், திகைப்பு, மரித்து போய்விடணும். இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். கொள்ளை நோய் வந்து விடுமோ, வாதை வந்து விடுமோ, நான் அழிந்து போய் விடுவனோ, என் குடும்பம் இருக்குமோ, என் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நான் எப்படி பள்ளிக்கு அனுப்புவேன், என்ன செய்ய போகிறேன், அல்லது நானே வேலைக்கு போக வேண்டுமே, நான் தொழில் செய்ய வேண்டுமே, இப்படி பல காரியங்களை பயந்து இருந்தாலும், நடுங்கி கொண்டிருந்தாலும், ஒருவேளை வியாதியிலே கூட இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தை, நான் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படியே அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மை மறக்காத தேவன். உள்ளங்கைகளில் வரைந்து 2 கைகளிலும் வரைந்து வச்சிருக்கிறாரு. ஒரு கைகளில் மாத்திரமல்ல, கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரை கைகளில் இருக்கிறீங்க நீங்கள், நானும், உங்கள் குடும்பமும், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவன், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் எல்லாம் ஆண்டவர் கரத்தில் இருக்குது. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை, நம்முடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை எல்லாம் அவருடைய கரங்கள் இருக்கிறது. எசேக்கியா ராஜா அப்படி தான் அழறான். ஆண்டவரே நான் மரித்து போய்விட என்று தீர்க்கதரிசி சொல்லிவிட்டாரு. நான் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தான் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுதான் என்று 2 ராஜாக்கள் 25 வாசிக்கிறோம். அந்த அழுகையின் கண்ணீரை ஆண்டவர் கண்டவுடனே எந்த தீர்க்கதரிசி மூலமாய் அவர் வார்த்தை அனுப்பினாரோ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னார். அதே ஆண்டவர் உடனே மாற்றுகிறார் அந்த காரியத்தை. போ, என் பிள்ளைய கண்ணீரை நான் பார்த்தேன், அவனுடைய துக்கத்தை நான் பார்த்து விட்டேன், அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், போய் அவனிடத்தில் சொல்லு என்று சொல்லி என்ன அழகாக சொல்கிறார் தெரியுங்களா? அழகான வார்த்தை. அந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இன்னும் 3ஆவது நாளில் நீ என் ஆலயத்துக்கு போவாய், 15 வருடங்களை நான் உனக்கு கூட்டித் தருகிறேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா! ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். ஒருபோதும் ஆண்டவர் நம்ம கண்ணீரை காண்கிற தேவன். ஒன்று சேர்ந்து இந்த மாலை இந்த வேளையில், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரை நோக்கி நம் கண்ணீரை காண்கிற தேவன், நம்ம கதறலை கேட்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார்.
கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். வேதனை அருகிறார், வேதனை அருகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இருந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் இயேசு அவர் நல்லவர். நம் இயேசு ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று சொன்ன தேவன், வாக்குரை மாறாத தேவன், பொய் சொல்ல புரியாத தேவன். அவர் அப்படியே செய்வார். சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலையை பார்த்து, குடும்பத்தின் காரியங்களை பார்த்து, உலகத்தில் இருக்கிற காரியங்கள், சமுதாயத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து ஒருபோதும் சோர்ந்து போய்விட வேண்டாம். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன், உன் கதறலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் ஆயுச நாட்களை கூட்டுவார். எந்த தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை வந்ததோ அதே தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் மீண்டுமாய் 15 வருடங்களை எசேக்கியா ராஜா கூட்டின ஆண்டவர் ஒருபோது நீங்களை நான் அழிந்து போக விட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. அவர் இருக்கும்போது நமக்கு சோர்வு இல்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை. ஆண்டோடைய வசனங்களை பார்ப்போம், ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை பார்ப்போம். அவைகள் நம்மை ஆற்றும், அவைகள் நம்மை தேற்றும். இந்த நாள், இந்த நிமிடம் வரை நீங்கள நானும் சுகத்தோடு ஜீவனோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஜீவனோடு நம்ம குடும்பத்தோடு இருப்பதே அவர் பாராட்டின காருண்யம், அவருடைய கிருபை, அவருடைய கருணை. எத்தனையோ பேர் மடிந்து போனாங்க, எத்தனையோ பேர் விபத்தில், எத்தனையோ பேர் ஆபத்தில், எத்தனையோ பேர் மருத்துவமனையில். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஜீவனை தந்து நன்றி செலுத்த அவருக்கு அப்பா உமக்கு சோத்திரம், ராஜா உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு ஆண்டவரே கோடாகோடி சோத்திரண்டு ஏறெடுக்க வைத்தாரே. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் எந்த காரியம் இருந்தாலும் இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து இந்த படிகளை பாடி ஆண்டவர் நாமத்தை துதித்து அவருக்கு மகிமையை காணத்தையும் செலுத்துவோம். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, என் ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில்
நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே மகிமை, உமக்கே சோத்திரம், உமக்கே துதி, உமக்கே கானம் ஆண்டவரே. எந்த ஸ்தானத்தில் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமோ அந்த ஸ்தானத்தில் எங்கள் கனப்படுத்துகிற தேவன். இந்த சூழ்நிலையை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களும் உமக்கு கூடி நன்றி பல ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் போதும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் எங்களுக்கு போதும், உம்முடைய மகிமை எங்களோடு இருந்தால் போதும், உம்முடைய பாதுகாப்பு இருந்தால் போதும். இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதம் ஆண்டவரே எங்கள் தேவைகள் அநேகம். இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அநேகம். இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் அநேகம் ஆண்டவரே. அத்தனையும் நாங்கள் ஆண்டவரை மேற்கொள்ள எங்களால் முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, எங்களுக்குள்ள வல்லமையாக இறங்குங்க. இந்த நாளில் ஆண்டவரை எங்களை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துங்க. என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னீரே. அந்த அற்புத ஆவியானவரை எங்களை இன்னும் கொஞ்சம் நிரப்பி, இன்னும் கொஞ்சம் ஞானத்தால், இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே அறிவால, இன்னும் கொஞ்சம் அப்பா எல்லா விசேஷமான வரங்களால் எங்களை நிரப்புங்க. இந்த உலகத்தில் உம்முடைய துணை இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தில் அப்பா உம்முடைய ஆலோசனை இல்லாமல் அப்பா நாங்கள் ஒன்றுத்தையும் நாங்கள் ஆண்டவரை சாதிக்க முடியாது. யோசனையில் வல்லவர், செயல்களில் மகத்துவமானவர், உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தொழில்கள், எங்கள் வியாபாரங்கள், எங்களுடைய வீடு, நாங்கள் இருக்கிற ஸ்தலங்கள் ஒவ்வொன்று மேலும் ரத்தத்தை தெளிங்க ஆண்டவரே. உடைய தேவ தூதருடைய பாதுகாப்பு வையுங்க ஆண்டவரே. இந்த மாதம் வெற்றியின் மாதமாய் மாறட்டும். கடந்த 5 மாதங்களை காட்டில் இந்த ஜூன் மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையின் மாதமாய் மாறட்டும். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த சோத்திர பலிகள், துதி பலிகள் எல்லாம் உடைய சமூகத்தில் எங்கள் ஜெபங்களும் பிரீதியாய் வந்து சேரட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக சற்று நேரம் நாங்கள் திரும்ப போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வெள்ளிக்கிழமை என்ன வார்த்தை, என்ன ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீரோ அதன் மூலம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் உள்ளங்கள் ஆற்றப்படட்டும், தேற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்லப்பா, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீர் ஆத்மா நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை அவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள், தோத்திரங்கள். இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை மீண்டுமாய் நான் அன்போடு அழைக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் வரை அற்புதமாய் நடத்தி வருகிறார். இந்த 1ஆம் தேதி காலை ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையாக இருப்பதனாலே நீங்கள் திருவிருந்துக்கும் ஆயத்தமாங்க. வீட்டில் இருந்த வண்ணமாய் நீங்கள் திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 9 மணி ஆராதனை முடிந்தவுடனே அந்த திருவிருந்திலும் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் என்று உங்களை நான் அன்போடு நினைவுறுத்துகிறேன். இந்த நாளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நம்ம இயேசு கிறிஸ்து இல்லத்திலே வரும்பொழுது அந்த இல்லத்தில் என்ன ஆசீர்வாதம், அந்த மனிதர்களிடத்தில் என்ன மாற்றங்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது என்பதை இந்த லாக்டவுன் பீரியட் முழுவதுமாய் நம்ம வேத பாடமாய், வேத ஆராய்ச்சியாய் நம்ம தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே சகவின் வீட்டை குறித்து தியானித்தோம், பேதுருவின் வீட்டை குறித்து தியானித்தோம். மத்தேயு வீட்டில் இயேசு வரும்போது என்ன ஆயிற்று, யவீருவின் வீட்டில் இயேசு வரும்போது என்ன ஆயிற்று, கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு வரும்போது என்ன நடந்தது, பெத்தானியார் மார்க்கு, மார்த்தாள், மரியாள் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன நடந்தது, கடந்த வாரத்தில் பரிசேயனாகிய சீமோன் வீட்டுக்குள்ளே இயேசு வரும்போது என்ன நடந்தது என்பதை நம்ம தியானித்து வந்தோம். அநேகர் அதை நீங்கள் பார்த்து அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று நீங்கள் சொன்னதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கே அந்த துதி கனம் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்கள் வீட்டை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனையோ பேர் அந்த நம்ம சொன்ன இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அழைத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். அந்த அழைப்பு மூலமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்முடைய வீட்டில் கூட நம்ம இருக்கிற தடைப்பட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்க இந்த நாட்களை நம்ம ஆசீர்வாதமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை ஆண்டவர் நம்முடைய சபைக்கும் கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கார் என்பதை நினைத்து அந்த சாட்சிகளை கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த நாளிலும் ஒரு வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள் முன்பாக வைக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம கூட
நம்முடைய வாழ்க்கை கூட மாற்றப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது என்பதை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து திருப்பி கொண்டால், அந்த 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17, மேத்யூ சாப்டர் 17 verses 24 to 27, நம்முடைய வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் வசனங்கள் 24 27 வசனங்கள். அனைவரும் ஒருவேளை அறிந்த வாசித்த ஒரு பகுதியாக கூட அந்த பகுதி இருக்கலாம், அது தெரிந்த பகுதியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு விசேஷமான காரியங்களை, புதிய வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவதை நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம திரும்புவோம். இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் இந்த இறுதியான அந்த நான் சொன்ன 24வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த இடத்துல பேதுரு கப்பர்நகூம் என்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்பொழுது அந்த 24 வசனம் சொல்லுகிறது, கப்பர்நகூமிலே வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். இதுதான் அந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது. பேதுரு வெளியே நிற்கிறாரு, ஆண்டவரும் மற்ற சீஷர்களும் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறாங்க, கப்பர்நகூம் என்கிற அந்த கிராமத்தில். அவர்கள் அந்த பேதுரு இந்த காரியத்தை கேட்ட உடனே, நான் ஏற்கனவே நிறைய தடவையில் நம்ம சிந்தித்தோம், ஒவ்வொருவரும் ஆண்டவரை வீட்டுக்குள்ளே அழைத்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைத்தவர்கள் உண்டு, அவருக்கு விருந்து கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும் என்று அழைத்தவர்கள் உண்டு. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்தார், இந்த நன்மையை நான் அறிவிக்கிறேன், ஆண்டவரை நீங்கள் வாங்க என் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி அழைத்தவர்கள் உண்டு. கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், அந்த பரிசேயன் அழைத்தான். எதற்காக அழைத்தான்? ஆண்டவர் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இவர் தீர்க்கதரிசி இல்லை என்பதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னனால தான் அவர் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கை கழுவ கால் கழுவ அவன் தண்ணீர் தரவில்லை, கைகளில் பிடித்து வரவேற்று முத்தம் செய்யவில்லை, ஆண்டவருடைய தலையில் எண்ணெயை பூசி அவன் கனப்படுத்தவில்லை என்று பார்த்தோம். பார்த்துவிட்டு அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன நினச்சான், அவனுடைய ஆக்ஷன், வெளிப்புறமான ஆக்ஷனும் எப்படி இருக்குது, ஆண்டவர் அவன் ஒரு நல்ல முறையில் ரிசீவ் பண்ணல வீட்டுக்குள்ளே. ரெண்டாவது அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவர் கால்களில் அந்த நல தைலத்தை பூசி அவள் தொடைத்தாள் என்பதை பார்த்த உடனே உள்ளத்துக்குள்ள என்ன நினைக்கிறான், இவள் பாவியான ஸ்திரீ என்பதை கூட இவர் அறியாமல் தொடுவதற்கு அனுமதிக்கிறாரு, இவர் என்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர் தீர்க்கதரிசியே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. வீட்டுக்குள்ளே அழைத்தவன் எதற்காக அழைத்தான்? அவமானப்படுத்தும்படி, ஆண்டவரை குற்றப்படுத்தும்படி, ஆண்டவரை கனவீனப்படுத்தும்படி அழைத்தான். ஆனால் இதை அனைத்தும் அறிந்த ஆண்டவர் வந்து அவனையும் அந்த வீட்டையும் அன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு சென்றார். அந்த அற்புதத்தின் தேவன் இந்த நாளில் இந்த கப்பர்நகூம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க. பேதுருவிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுது. டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, வரிப்பணம் உங்கள் போதகர் செலுத்த மாட்டாரா என்று சொல்லும்போது செலுத்துகிறாரே என்று சொன்னான். வரிப்பணம் என்று சொல்லும்போது சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் தேசத்தில் 2 விதமான வரிப்பணங்களை அந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஒன்று மோசேயினால், அந்த யாத்ராகமும் ஆதியாகமும் காலங்களில் மோசேயினால் யாத்ரா 30ஆம் அதிகாரம் அந்த 18வது வசனம் 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்து பார்த்தால், யூதர்கள் 21 வயது நிரம்பின எல்லா ஆண்களும் ஆலயத்துக்கு என்று வரி செலுத்தணும், 2 பணத்தை செலுத்த வேண்டும் என்பது சட்டம். அது நியாயப்பிரமாணத்தின் சட்டம். யூதர்கள் ஆலயத்துக்காக ஒவ்வொரு சம்பாதிக்கிற ஆரம்பித்து விட்ட 21 வயது நிரம்பின வாலிபர்கள் 2 காசு வரி பணத்தை கொடுக்கும்போது அது ஆலயத்துக்கென்று, தேவாலய பராமரிப்பு பணிகளுக்கென்று அதை பயன்படுத்துவ அந்த காரியத்தை அவங்க செய்தார்கள். அதை முறைப்படி கற்றுக்கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை, புதிய ஏற்பாட்டு சூழ்நிலையில் 2 செலுத்தணும், ஆலயத்துக்கும் இவங்க அந்த வரி செலுத்தணும். ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே அந்த யூதர்கள் அன்றைக்கு அடிமைப்பட்ட அந்த சாம்ராஜ்யம் இருந்தனால ரோம சாம்ராஜ்யத்துக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ 2 டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்துக்கு டேக்ஸ் பே பண்ணணும், ஆலயத்துக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். ஆகவே இவர்கள் கேட்கறது, ஆலயத்துக்கு இவர் டேக்ஸ் பே பண்ண முடியும், அந்த டேக்ஸை வந்து இவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே தான் பேதுரு சொல்லுகிறான், நாங்கள் செலுத்துகிறார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரிடத்தில் உள்ளே போய் இதை சொல்ல வேண்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரிடத்தில் போய் இந்த காரியத்தை அவருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு வீட்டுக்குள்ளே செல்லுகிறத நம்ம பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே அந்த 17ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்பாகவே, அவன் வந்து உள்ளே வந்து வெளியில் என்ன நடந்தது,
என்ன பேசினாங்க, என்ன கேட்டாங்க என்பதை சொல்வதற்கு முன்பாகவே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அற்புதமான தேவ பிள்ளைய, வெளியிலே நடந்த ஒரு வார்த்தை, வெளியிலே நடந்த சம்பவம். ஆண்டவர் கப்பர்நகும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, மற்ற சீஷர்களோடு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், வேத வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வந்து அந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை நோக்கி கேட்குறாரு, வரி செலுத்த வேண்டியது அவசியமா? முதலாவது நீங்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்வதற்கு முன்பாக அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உனி ஆண்டவர், ஆண்டவர் கண் இல்லையா? ஆண்டவர் என்ன, என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுமா? நான் இருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரா? ஏன் நான் என் ஜபங்கள் இன்னும் கேட்கப்படலையே, நான் இன்னும் இந்த காரியத்திலே உட்கார்ந்துருக்கிறேனே நினைத்து கொள்ளாதீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு முன்பாகவே வேதம் தெளிவாக சொல்லுகிறாரு. ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அற்புதமாக சொல்கிறாரு. நீங்கள் கேட்கும்போது கூப்பிடுறதுக்கு முன்பாகவே உங்கள் பிதா உங்களுக்கு இன்னது வேண்டும் என்பதை உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே பேதுரு வந்து சொல்வதற்கு முன்பாகவே அவனுடைய பிரச்சனை என்ன, அவன் தேவை என்ன, அவனுடைய காரியம் என்ன என்ற சகலத்தையும் அறிந்த சர்வ ஞானியை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த ஜூன் மாதம் நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த கொரோனாக்கு இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் வரப்போகிறது, என்னுடைய படிப்பில், என் தொழிலில், நான் வாழ்கிற சமுதாயத்தில் பல மாற்றங்கள் நான் சந்திக்க போகிறேன்னு, இன்னும் என் பிஸ்னஸ் இப்படி மாற்றி நடத்தணுமே, என் வியாபாரத்தை மாற்றணுமே, படிக்கிற முறையை மாற்றணுமே, பல விதத்தில் மாற்றத்தை பார்க்க போகிறோம். இவை எல்லாவற்றையும் உன் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத. பிஸ்னஸ் எப்படி நடக்கும், எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சேயா, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, கம்பெனியில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, என் போராட்டம். நீ சொல்வதற்கு முன்பாக, நீர் ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக உன் வாழ்க்கையின் இறுதி வரை ஆண்டவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு, செய்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபித்து நாராயண நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உன் பிரச்சனைகள், உன் கண்ணீர், உன் கவலை, உன் பாரம் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். பேதுரு நடுங்கினான், என்ன செய்ய போகிறோம்? அந்த சகோதரி நடுங்கினாங்க, என் சொத்து எப்படி வரும்? எதை குறித்தும் கவலைப்படாத. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார், அவர் பாதையை செவ்வைப்படுத்துவார். அற்புதத்தின் தேவன் அவர். எல்லா காரியங்களும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். என்னோடு கூட உன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறினது என்று சொல்லி நீங்கள் பேதுரு அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக திரும்பி வந்திருப்பான், எவ்வளோ ஒரு பெருமையாக திரும்பி வந்திருப்பான். மற்றவர்கள் மத்தியில் சந்தோஷம். என் ஆண்டவர் சொன்னபடி செய்தார், என் ஆண்டவர் வார்த்தையின்படி இந்தாங்கள் வரிப்பணம் என்று சொன்ன உடனே அவர்களும் ஆண்டவர் ஆராதித்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த உன்னுடைய வீடு அப்படிப்பட்ட வீடாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குறோம், வீட்டில் அமர்ந்து, இல்லத்தில் அமர்ந்து கேட்குற நீங்களும் நானும் முழுமையாய் 100% உண்மை நான் நம்புவேன், முழுமையாக 100% உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், முழுமையாக 100% உண்மையை ஆராதிப்பேன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரை என் வாழ்க்கையில் அவிவிசுவாசம், இதுவரை என் வாழ்க்கையில் ஏதாவது பிரியமில்லாத காரியம் இருந்தால் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். பேதுருவை போல் முழுமையாக என்னை தாழ்த்துக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. பேதுரு அந்த கப்பர்நகும் வீட்டில் நடந்த அற்புதம், அது ஒரு பெரிய ஒரு மிராக்கள், ஒரு பெரிய ஒரு அற்புதம். அதே அற்புதத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க ஆண்டவரே, அதே அற்புதத்தை எனக்கு இன்றைக்கி தாங்க ஆண்டவரே. கேட்போம்மா, எல்லோரும் கேங்க. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க, இந்த ஜூன் மாதம் எனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருந்தது, ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று ஆண்டவர் சொல்லுவார். கண்களை மூடி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார்.
அதிசயம் செய்வார். கண்களை மூடி. அன்பின் பிதாவே, அற்புதத்தின் தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த அற்புதமான நாளில் சோர்ந்து போய் வந்தோம் ஆண்டவரே, கலங்கி போய் வந்தோம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நினைத்தோம் ஆண்டவரே. இந்த பகுதிகளை வசனத்தை வாசிக்க, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்குள்ள ஒரு புதிய சந்தோஷம், எங்களுக்குள்ள ஒரு புதிய மகிழ்ச்சி, எங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சம் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் பிரகாசித்து கொண்டிருப்ப. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் எங்கள் பாதைகளுக்கு கால்களுக்கு தீபமாக இருப்பதற்காக சோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் தேற்றி கொண்டிருக்கிறீர. அன்றைக்கு நான் அற்புதத்தை செய்தேனே, அன்றைக்கு நான் பேசுறதுக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை கண்டான். அநேகர் அந்த அற்புதத்தை கண்டாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அற்புதங்கள் நடக்கட்டும். கப்பநகர் வீட்டில் நடந்த அந்த அற்புதம் இந்த நாளில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் குறைவாக இருக்குது அத்தனைக்காக நிறைவாய் மாற்றுங்க. என்னென்ன காரியங்களுக்காக உம்மிடத்தில் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களுக்காக உம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை காரியத்தை இந்த ஜூன் மாதம் நிறைவேற்றுகிற மாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இப்பொழுதே கட்டளைகள் பரலோகத்தில் ஆண்டவர் நீர் கொடுத்து கொண்டு சோத்திரம். சாட்சிகள் எழும்பி கொண்டிருப்ப சோத்திரம். நல்ல செய்திகளை நாங்கள் நாளைக்கு கேட்க போகிறோம். நன்றி. இதுவரை இருந்த தடைகளை எல்லாம் நீர் உடைக்க போகிற அதற்காக நன்றி. இதுவரை இருந்த ஆண்டவரை விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து கடலிலே போய் விழும் அந்த பிரச்சனை என்று சொன்னீரே, அப்படி போய் பெயர்ந்து போய் விழட்டும். வியாதியாக யாராக இருந்தால் மேலே தெளிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தேர்வு காய்த்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அபிஷேகத்தை தாங்க. ஞாபக சக்தியை தாங்க. எந்த பயங்களோ எந்த பிரச்சனையும் இல்லாதபடி தைரியமாய் சந்தோஷமாய் போய் அந்த தேர்வுகளை எழுத எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வியாதி வேதனையில் விளக்குங்க. ஒவ்வொரு வீட்டும் வாசலையும் ஆட்டுக்குடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. எந்த கொள்ளை நோய்கள் வாதிகளோ இல்லங்களுக்குள்ளே வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு இருக்கிற வீடு, இயேசு தலைவராக வைத்திருக்கிற இல்லங்கள், அதுக்குள்ளே வியாதி வறுக்கக்கூடாது. அந்த அலங்களுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானம் இருக்கும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் வருமானங்களை ஆசீர்வதிங்க. தடைபட்டிருக்க வருமானங்கள் வரட்டும். இந்த ஜூன் மாதம் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே ஒரு சின்ன மீன் வைத்த வாயிலிருந்த அந்த காசின் மூலமாய் அன்றைக்கு பேதுருக்கும் உமக்குமான வரி பணம் செலுத்தப்பட்டதோ அதே போல் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து ஆசீர்வாதங்கள் திறந்து விடுங்க. வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பாதைகள் ஆண்டவரை தெளிவாய் திறக்கப்படட்டும் ஆண்டவரை. பாதைகளை செவ்வைப்படுத்தும் என்று சொன்னீர, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன் என்று சொன்னீர. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதிஸ்தர்களாக ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருமணமாய் கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வியாதி வேதனை இல்லாமல் பாதுகாத்துக்கோ. இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய் அதிசயத்தின் மாதமாய் சாட்சியின் மாதமாய் எங்களுக்கு மாறட்டும் ஆண்டவர். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு எப்போது நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உளமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.